வெற்றிக்கு இவர்தான் காரணம். கண்டிப்பாக இவன் மட்டும் இதை பண்ணலனா இந்த ஒரு போட்டியை சீக்கிரமாக தோற்றுருப்போம் அப்படின்ட்டு போட்டி வெற்றிக்கு பிறகு கேப்டன் சூரியகுமார் பேசியிருக்காருங்க. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியா யூஎஸ்ஏ என்னங்க சொல்கிறது, இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உலகக்கோப்பை 2026 மூன்றாவது போட்டி இந்தியா யூஎஸ்ஏ மோதிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய லெவலில் இந்திய அணிக்கு ஒரு பெரிய டஃப்பாக இருந்துச்சு. என்னடா மிகப்பெரிய டீமே இந்திய அணிக்கு டஃப்பாக இருக்காது, ஆனால் எப்படி யூஎஸ்ஏ அணி இந்திய அணிக்கு டஃப் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று யூஎஸ்ஏ வச்சிட்டாங்க. ஏன்னா முதல்ல டாஸை வெற்றி பெற்றது யூஎஸ்ஏ. முதல்ல பவுலிங் பண்ண சொன்னாங்க. இந்த ஒரு பவுலிங்கை பார்த்தா கண்டிப்பாக இந்திய அணி இன்றைக்கி ஒரு 300 250 அடிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. அதேமாரியே தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் வீரர் டேல் ஸ்டெயினே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 300 அடிக்க போகிறாங்க இந்தியா அப்படின்ட்டு 300 லோடிங் அப்படின்னு இன்ஸ்டாகிராமத்தில் ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாரு, ஒரு நோட்டையும் போட்டிருந்தாரு. அதேமாரியே இன்றைக்கி 300 அடிக்க போகிறாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க யூஎஸ்ஏ. முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க நம்மளோட அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் 2 பேரும் நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா முதல் ஓவர் டீசெண்டாக விளையாண்டாங்க. 2வது ஓவர் முதல் பாலே அபிஷேக் சர்மா ஆட்டம் இழந்தாருங்க. டக் அவுட் ஆகி வெளியே போனார். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்தியா கம்பேக் கொடுத்து திலக் வர்மா மற்றும் நம்மளோட இஷான் கிஷன் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இஷான் கிஷன் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் நம்மளோட யூஎஸ்ஏ கேட்ச் தவறி விட்டாங்க. ஸோ ரைட்பா இன்றைக்கி மிகப்பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு, சரி நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவார்னு பார்த்தா, ஆனால் அங்கே என்னன்னா கரெக்டாக திருப்பியும் 6வது ஓவரில் அவுட் ஆகுறாரு. 6வது ஓவரில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா 3 விக்கெட்டுங்க. 1 விக்கெட் 2 விக்கெட் இல்லை, ஒரே ஓவரில் 3 விக்கெட். ஷட்டிங்கில் ஒரு பவுலர் 3 விக்கெட் எடுக்கிறாரு. இஷான் கிஷன் அவுட் ஆக, திலக் வர்மாவும் அவுட் ஆக, கூடவே 4 அப்படின்ட்டு சிவம் தூபேவும் டக் அவுட் ஆக, இப்படியே அந்த 6 ஓவரில், அதாவது 6வது ஓவரில் 3 விக்கெட் போயிடுச்சு. இந்திய அணிக்கு 45க்கு 4 விக்கெட் அப்படின்ட்டு இந்தியா பரிதாபம் நிலையில் இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. சரி ஹர்திக் பாண்டியா வச்சு அடிப்பார்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா அவுட்டு, கூட ரிங்கு சிங்கை ஓட்டு, கடைசியில் அக்ஷர் பட்டேலை ஓட்டு, வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க. இந்திய அணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு இந்தியோட பேட்டிங் மோசமாக போயிட்டு இருந்துச்சு. பேட்டிங் இன்றைக்கி அட்டை ஃப்ளாப்புங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி அணி தலைவர் நம்மளோட சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. அவர் ப்ளே பண்ணதெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியும் கிடச்சிருக்கு. 84 ரன் அடிச்சிருக்காரு. வெறும் 49 பாலில் இருந்த சூழ்நிலையில் நல்லா பயன்படுத்தி எப்படி ப்ளே பண்ணுமோ கரெக்டாக ப்ளே பண்ணி இன்றைக்கி இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு. கடைசியில் இந்தியா 100 டச் பண்ணுமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் 20 ஓவர் முடியல. இந்தியா 9 விக்கெட் இழப்புக்கு 162ங்கிற ஒரு டீசெண்டான ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. 163 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்ஏ கிளம்புறாங்க. இந்தியா என்ன தவறு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் யூஎஸ்ஏ இன்னும் மோசமாக தவறு பண்ணாங்க. அதாவது வெறும் 13 ரன்னுக்கே 3 விக்கெட் அப்படின்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டாங்க. கடைசி வரையும் போராடியும் ஆனால் வெற்றி கிடைக்கலங்க. இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு நம்மளோட சூர்யா பேசியிருக்காரு. இந்த ஒரு வெற்றிக்கு காரணமே பேட்டிங் நான் கிடையாது, பவுலிங்கில் அக்ஷர் பட்டேல் தான் காரணம். அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கரெக்டாக கடைசியில் 5 ஓவரில், அதாவது 30 பந்துகளில் 64 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது யூஎஸ் அணிக்கு. அங்கே சஞ்சய் களம் இறங்கியிருந்தார். நல்லா பேட்டிங் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தான் நல்லா இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக இருந்தார். கரெக்டாக அவர் தூக்கிட்டார். அந்த ஓவரில் 2 விக்கெட் தூக்கி மொத்தமாக அந்த ஓவரில் மேட்சை முடிச்சிட்டாங்க. அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு போட்டிக்கு யார் வெற்றிக்கு காரணம்? குறிப்பாக இந்தியோட பேட்டிங்கா இல்லை பவுலிங்கா அப்படிங்கிறத கற்றுக்க போடுங்க.